வணக்கம். மீனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையை வெளியில் இருந்து பார்க்கக்கூடிய பலருக்கும் நீங்கள் மிகவும் அமைதியான ஒரு நபர்கள் போல நிச்சயமாக தெரிவீர்கள். யாரிடமும் சண்டை போடாமல் இருப்பவர்களாகவும் நிச்சயமாக தோன்றும். ஆனால் உண்மையில் அதுதான் உங்களுடைய வெளிப்புற தோற்றத்தை பார்க்கும் பொழுது. ஆனால் உங்களுடைய மனதின் ஆழத்தில் நீங்கள் சிறு வயதிலிருந்து தாங்கிக் கொண்ட பல அனுபவங்களும் காயங்களும் இருந்து கொண்டே இருக்கும். இதை யாரும் புரிந்து கொள்ள மாட்டாங்க. உங்களுடைய வெளித்தோற்றத்தை மட்டும் வைத்து நீங்கள் எதற்காக அமைதியாக இருக்கீங்க, உங்களுடைய குணமே அதுதான் போல என்று நினைத்து கொண்டு அவர்கள் இருப்பார்கள். ஆனால் உண்மையில் சொல்ல வேண்டும் என்றால் உங்களுடைய மனதிற்குள் அவ்வளவு காயங்கள் இருக்கும். அவ்வளவு ஆழமான சில அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். இதனால நீங்க வெளியில் சிரித்து கூட உங்களால பேச முடியாது. சிரித்து பேசுவீங்க, இருந்தாலும் உங்களுடைய மனதிற்குள் இருக்கக்கூடிய அந்த வித கஷ்டங்கள் அனுபவங்கள் அனைத்தையும் யாரிடமும் பகிர முடியாது. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அவ்வளவு கஷ்டங்கள் நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். அதை உங்களுடைய மனதிற்குள் பொத்தி பொத்தி நீங்கள் வைத்து கொண்டே இருப்பீங்க. மீனம் ராசியில் பிறந்தவர்கள் இயல்பாகவே மிகவும் மென்மையான மனதுடையவர்களாக இருப்பீங்க. யாரிடம் பேசினாலும் மென்மையாக பேசுவீங்க. சண்டை போடணும்னு பேச மாட்டீங்க. உணர்ச்சி வாசம் உங்களிடம் அதிகமாகவே இருக்கும். யாருக்காவது ஏதாவது ஆகிவிட்டது, அது தெரியாதவர்களாக இருந்தால் கூட உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் உதவிகளை செய்து விடுவீர்கள். அதை உங்களுடைய தெரிந்த நபர்களாக, உங்களுக்கு பிடித்த விரும்பிய நபராக இருந்தால் என்றால் இறுதி வரைக்கும் அவர்களுடன் இருந்து அவர்களுக்கு என்ன ஆயிற்று, என்ன ஏது என்று தெரிந்துதான் நீங்கள் உங்களுடைய வீட்டிற்கு வருவீர்கள். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு மனிதர்கள் தான் நீங்கள். அதனால் பல நேரங்களில் நீங்கள் உங்களுக்கு துன்பம் வந்தாலும் அதை வெளியில் சொல்லாமல் அமைதியாக தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு மனமானது உங்களுக்குள்ளே இருக்கும். சிறு வயதிலிருந்து நீங்கள் பொறுமையாக இருந்த பல விஷயங்கள் நிச்சயமாக இருக்கும். பள்ளி காலத்தில் நண்பர்கள் உங்களை புரிந்து கொள்ளாமல் பேசினாலும் நீங்கள் அமைதியாக இருந்திருப்பீங்க. குடும்பத்தில் சில நேரங்களில் உங்களை குறை சொல்லி இருந்தாலும் நீங்கள் அதற்கு பதில் சொல்லாமல் இருந்திருப்பீங்க. ஒரு நாள் எல்லாம் சரியாகிவிடும் என்ற நம்பிக்கையோடு பல விஷயங்களை மனதில் வைத்து அமைதியாக தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு நபர்களாக நீங்கள் எப்பொழுதும் இதுவரைக்கும் இருந்து வாழ்ந்து கொண்டு வாரீங்க. நீங்கள் பொறுமையாக இருந்தது பல நேரங்களில் உங்களுடைய குடும்பத்திற்காகத்தான். உங்களுடைய குடும்பம் நல்ல நிலைமையில் இருந்தது அப்படின்னா உங்களுடைய கோபம் அனைத்தும் வெளிக்காட்டுவீங்க. உங்களுடைய பொறுமையை அனைவரும் சோதித்து பார்த்திருப்பாங்க. ஆனால் இந்த ஒரு நேரமானது நீங்கள் சிறு வயதிலிருந்து அப்படியே வளர்ந்ததால் முடிந்த அளவுக்கு நீங்கள் பொறுமையை கடைபிடிக்கக்கூடிய ஒரு நபராகவே இருப்பீர்கள். வீட்டில் பெற்றோர்களுக்கு பிரச்சனை இருந்தால் அதை மேலும் பெரிதாக்காமல் அமைதியாக இருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு விடுவீர்கள். நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது அப்படி நினைத்து கொண்டு அந்த ஒரு பிரச்சனையை பெரிதாக்காமல் அதை அப்படியே முடித்து விடுவீர்கள். அப்படிப்பட்ட ஒரு நபர்களாக நீங்கள் எப்பொழுதுமே இருப்பீங்க. சில சமயம் உங்களுடைய ஆசைகள் கூட தள்ளி போய்விடும். நீங்களே தள்ளி போட்டு விடுவீங்க. ஏன் அப்படின்னா உங்களுடைய குடும்ப சூழ்நிலைகள் உங்களுடைய மனதிற்கு வரும். இது ஒரு சில மீனம் ராசி அன்பர்களின் வாழ்க்கையில் சில ஏழை குடும்பங்களுக்கு நிச்சயமாக பொருந்தும். நீங்கள் பணக்காரனாக வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சில கிரகங்களின் மாற்றத்தின் மூலம் நிச்சயமாக அந்த பணக்கார வாழ்க்கை உங்களுக்கு ஏழை வாழ்க்கையாக மாறியிருக்கும். இதுவும் ஒரு சில நபர்களுக்கு நிச்சயமாக நடந்திருக்கும். உங்களுக்கும் முன்னாள் காலங்களில் சொத்து பத்துன்னு நிறைய இருந்திருக்கும். ஆனால் அதையெல்லாம் விற்று என்ன செய்வது என்று தெரியாமல் அதனை அழித்து நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருப்பீங்க. அந்த ஒரு நிலையில் நீங்கள் நிச்சயமாக இருப்பீர்கள். ஆனால் உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய பல நபர்களும் இந்த ஒரு நேரத்தில் அதையெல்லாம் விற்று என்ன செய்ய வேண்டுமோ அதனை செய்து அவங்களுடைய வாழ்க்கையில இப்பொழுது நல்ல ஒரு நிலைமையில் இருப்பார்கள். இது உங்களுக்கு நிச்சயமாக பொருந்தும். சில சமயம் உங்களுடைய ஆசைகள் கூட தள்ளி போட்டு விடுவீங்க. நீங்கள் விரும்பிய படிப்பாக இருக்கட்டும், விரும்பிய வேலையாக இருக்கட்டும், விரும்பிய வாழ்க்கை, விரும்பிய நபர்கள், இவர்கள் அனைவரையும் சில விஷயங்களில் உங்களுடைய குடும்ப நலனுக்காக நீங்கள் விட்டு கொடுத்து வந்து விடுவீங்க. ஏன் உங்களுடைய காதல் வாழ்க்கையை கூட வேண்டாம் என்று உதறி விட்டு வந்து விடுவீங்க. ஏன் அப்படின்னா உங்களுடைய குடும்ப சூழ்நிலையில் தான் எனக்கு முக்கியம் என்று நினைத்து உங்களுடைய வாழ்க்கையை கூட நீங்கள் மாற்றி எழுதியிருப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு மனிதர்களாக இருப்பீர்கள். குடும்பத்திற்காகவே வாழக்கூடிய ஒரு மனிதர்களாக நீங்கள் எப்பொழுதும் விளங்குவீங்க. குடும்பத்தில் ஏற்பட்ட கஷ்டங்கள் உங்களை மிகவும் பாதித்திருக்கும். என்ன செய்வது என்று தெரியாமல் அவ்வளவு பிரச்சனைகளை உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தியிருக்கும். பல மன பிரச்சனையாக இருக்கட்டும், உறவினர்களிடமிருந்து ஏற்பட்ட மனவேதனைகளாக இருக்கட்டும், அல்லது வீட்டில் ஏற்பட்ட சண்டைகளாக இருக்கட்டும், இவை அனைத்தும் உங்களுடைய மனதை சோர்வடைய செய்திருக்கும். என்ன செய்வது என்று தெரியாமல் நீங்கள் முழித்து கொண்டிருந்திருப்பீங்க. அந்த அளவுக்கு சில கஷ்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். ஆனாலும் நீங்கள் அந்த கஷ்டங்களை பார்த்து தளராமல் இன்னும் எவ்வளவோ உங்களை கீழே தள்ளிவிட்டாலும் என்னால் முடிந்த அளவுக்கு என்னோட கடின உழைப்பை போட்டு உங்களுடைய வாழ்க்கையில நான் முன்னேறுவேன் என்று நினைத்து உங்களால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய உழைப்பை நீங்கள் போட்டு கொண்டுதான் இருப்பீர்கள். இருந்தாலும் அதற்கான பலன் இந்த ஒரு நேரத்தில் கிடைக்காமல் இருக்கும். ஏன் அப்படின்னா உங்களுடைய கிரகநிலை மாற்றங்கள் இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும்
உங்களுடைய கிரகநிலை மாற்றங்கள் உங்களை உயர விடாது, கீழே தள்ளி கொண்டே தான் இருக்கும். எனவே இந்த ஒரு நேரமானது உங்களுக்கு சரியில்லாமல் இருக்கிறது. ஆனால் வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படியே மாறிவிடும். நீங்கள் நினைத்தது ஒன்றாக இருக்கும், அது உங்களுடைய வாழ்க்கையில நடப்பது ஒன்றாக இருக்கும். ஆனால் அது இப்பொழுது உடனே நடக்காது. போக போக இந்த ஒரு நாளானது வந்ததுக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கை நிலை நிச்சயமாக மாறிவிடும். நீங்களே நினைத்து பார்ப்பீங்க, என்னடா என்னுடைய வாழ்க்கை எப்படியோ போகும்னு நினைத்தேன், ஆனா இந்த ஒரு நேரம் எனக்கு இவ்வளவோ பரவாயில்ல, இவ்வளவு நன்மைகள் என்னுடைய வாழ்க்கையில நடக்கு அப்படி நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை நிலை உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படும். ஏற்படுவது மட்டுமல்லாம அது உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் அழகாக மாற்றிவிடும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நடந்தே தீரும். ஆனாலும் நீங்கள் உங்களுடைய கஷ்டங்களை பார்த்து தளரவே மாட்டீங்க. குடும்பத்திற்காக நீங்கள் அமைதியாக பல தியாகங்களை கூட நிச்சயமாக செஞ்சிருப்பீங்க. அந்த தியாகங்கள் உங்களுடைய குடும்பத்திற்கு தெரியாது. ஆனால் நீங்கள் பண்ணியிருப்பீங்க. ஒரு தியாகம் என்றால் அது எப்போதும் பெரிய விஷயமாக வேண்டியது கிடையாது. சில நேரங்களில் உங்களுடைய கனவுகளை தள்ளிப்படுவது கூட பெரிய தியாகமாகத்தான் இருக்கும். பெரிய தியாகங்கள்னா எதுவும் வேண்டாம்னு தூக்கி போட்டு வர்றது மட்டும் கிடையாதுங்க. நம்முடைய கனவுகள், நம்முடைய விரும்பிய நபர்கள், விரும்பிய வேலைகள், அது அனைத்தையும் நம்முடைய குடும்பத்திற்காக யோசித்து அது அனைத்தையும் வேண்டாம் என்று தூக்கி போட்டு எவன் ஒருவன் குடும்பத்தை பார்த்தால் போதும் என்று நினைக்கிறானோ அதுவே பெரிய தியாகமாக கருதப்படும். அதைத்தான் நீங்கள் செய்து கொண்டு இருக்கீங்க. உங்களுடைய குடும்பம் சிரிக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் உங்களுடைய மனவேதனையை மறைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருப்பீங்க. வீட்டில் பிரச்சனை ஏற்பட்டால் அதனை சமாதானப்படுத்தும் மனிதராக நீங்கள் நிச்சயமாக இருப்பீங்க. உங்களுக்கு வயது சிறிய வயதாக இருக்கலாம். ஆனால் உங்களுடைய வீட்டில் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதை எப்படியாவது தீர்க்க வேண்டும் என்ற மனநிலை உங்களுக்குள்ளே இருக்கும். ஏன் என் வாழ்க்கை மட்டும் இப்படி சென்றது என்ற ஒரு கேள்வி உங்களுடைய மனதிற்குள் பலமுறை எழுந்து கொண்டே இருக்கும். மற்றவர்களின் வாழ்க்கை எளிதாக நடக்கிறது போல தெரிந்திருக்கலாம். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் மட்டும் ஏன் இவ்வளவு சோதனைகள் என்று நீங்கள் யோசித்து பார்ப்பீங்க. ஜோதிட ரீதியாக பார்க்கும் பொழுது மீனம் ராசியின் அதிபதி குரு பகவான். குருவின் கிரகம் அறிவையும் ஆன்மீகத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். ஆனால் சில காலங்களில் குரு பலவீனமாக இருந்ததால் மனிதனின் வாழ்க்கையில் தாமதங்கள் ஏற்பட தொடங்கியது. அதேபோல் சனி மற்றும் ராகு போன்ற கிரகங்களின் தாக்கத்தினால் தாக்கம் இருந்ததால் வாழ்க்கையில சோதனைகளும் அதிகமாக ஆரம்பித்தது. இந்த சோதனைகள் மனிதனை உடைப்பதற்காக கிடையாது, அவனை ஒரு வலுவான ஒரு மனிதனாக உருவாக்குவதற்காகத்தான். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையிலும் நடந்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் சந்தித்த கஷ்டங்கள் அனைத்தும் உங்களுடைய மனதை மிகவும் ஆழமாக மாற்றியிருக்கும். இன்று நீங்கள் மற்றவர்களின் துன்பத்தை புரிந்து கொள்ளக்கூடிய மனிதராக மாறியிருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கை என்ன என்பதை நீங்கள் மிகவும் ஆழமாக உணர்ந்திருப்பீங்க. இதுவரைக்கும் நான் கூறியது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமாண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமேல் நடக்கப் போவது என்ன என்பதை நான் கூறுகிறேன். அதனை பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய ஒரு மாற்றமானது ஆரம்பிக்கும். இது உங்களுடைய தொடக்கத்திற்கான ஒரு காலமாக இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஒரு புதிய பாதையானது திறக்க ஆரம்பிக்கும். அந்த பாதையின் மூலம் நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இதுவரை நீங்கள் செய்த முயற்சிகள் மெதுவாக உங்களுக்கு பலனை தர ஆரம்பிக்கும். அந்த ஒரு பலனின் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல நன்மைகள் உங்களை வந்து சேரும். நீங்கள் எதிர்பார்க்காத சில நல்ல வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடும். அந்த வாய்ப்புகள் மூலம் உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறிவிடும். இந்த இடத்திலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் மெதுவாக வந்து சேரும். வேலை விஷயத்தில் ஒரு புதிய வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகும். தொழில் செய்து கொண்டிருந்தால் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியானது ஏற்படும். அந்த வளர்ச்சியின் மூலம் நல்ல மாற்றங்களானது உருவாகும். சிலருக்கு புதிய வருமான வாய்ப்பு கூட நிச்சயமாக கிடைக்கும். அந்த வருமான வாய்ப்பின் மூலம் நல்ல மாற்றங்களானது ஏற்படும். தாய் வழியின் மூலம் சில நன்மைகள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். அந்த ஒரு நன்மைகள் கிடைத்தது என்றால் ஈகோ பார்க்காமல் அதனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். இது உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை எங்கேயோ கொண்டு செல்லும். தாய் குடும்பத்திலிருந்து ஒரு உதவி அல்லது ஆதரவு நிச்சயமாக கிடைக்கும். அது உடனே கிடைக்காது. இந்த ஒரு நாளுக்கு பிறகு பொறுமையாக கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். இன்னும் சிலருக்கு தாய் வழி சொத்து தொடர்பான நல்ல செய்திகள் வரக்கூடும். அந்த சொத்தில் உங்களுக்கும் சிறிதளவு பங்கானது கிடைக்கும். இதனால உங்களுக்கு போதுமான அளவுக்கு கொஞ்சம் பயனுள்ளதாக மாறும். வேலை மற்றும் தொழிலில் விஷயத்தில் அதிர்ஷ்ட கதவுகள் உங்களுக்கு திறக்க ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் நீங்கள் எந்த விதமான வேலைக்கு சென்றாலும் அதில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படும். அதில் ஏதாவது தடைகளானது ஏற்பட்டு கொண்டிருக்கும். அந்த ஒரு வேலையில் உங்களால் நிலையானதாக இருக்க முடியாது. ஆனால் இனிமேல் வரக்கூடிய நாட்களில் வேலைகள் நீங்கள் இதுக்கப்புறம் இந்த ஒரு நாளுக்கு அப்புறம் எங்கு சென்றாலும் அந்த ஒரு வேலையில் நீங்கள் நீடித்து நிற்க முடியும். எனவே நீங்கள் எந்த ஒரு வேலைக்கு போக போறீங்க அப்படிங்கிறது ஒரு முறைக்கு பல முறை முடிவு எடுத்துவிட்டு அதற்கப்புறம் அந்த ஒரு வேலைக்கு செல்லுங்கள். அது உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் நல்ல ஒரு மாற்றத்திற்கு நிச்சயமாக கொண்டு வரும். தொழிலும் அதே மாதிரி தான். தொழில் தொடங்கினாலும் சரி, தொழில் உங்களுக்கு ஓடாமல் இருந்தாலும் சரி, அந்த ஒரு தொழிலை இன்னும் நீங்கள் சரியாக கவனியுங்கள், முயற்சி செய்யுங்கள், புதிதாக யோசியுங்கள். நிச்சயமா அந்த ஒரு தொழிலையும் நல்ல ஒரு மாற்றமானது உங்களுக்கு உருவாகும். ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு அல்லது உங்களுடைய திறமையை மதிக்கக்கூடிய ஒரு இடம், இவை உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக நிச்சயமாக மாறும். இதனால் உங்களுடைய வாழ்க்கை நிலையும் முற்றிலும் மாற்றப்படும். உங்களுடைய அதிபதி ஒரு வலுப்பெறக்கூடிய காலத்தில்
வாழ்க்கையில் அறிவு மற்றும் முன்னேற்றத்தை உங்களுக்கு அதிகரித்து கொடுக்கும். குரு கிரகம் வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கும். அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் மெதுவாக நிலையான ஒரு முன்னேற்றமானது உருவாகும். அந்த முன்னேற்றத்தின் மூலம் உங்களுடைய வாழ்க்கை முழுமையாக மாற்றப்படும். குடும்ப வாழ்க்கையிலும் மாற்றங்களானது ஏற்படும். கணவன் மனைவி இடையே இருந்த சண்டைகள் மெதுவாக குறைய ஆரம்பிக்கும். உங்களுக்குள்ள புரிதலானது அதிகரிக்க ஆரம்பிக்கும். நீங்கள் அமைதியாக பேச ஆரம்பித்தால் பல பிரச்சனைகள் தானாகவே தீர்ந்துவிடும். ஆனால் அந்த ஒரு அமைதி உங்களுக்குள்ள இருக்காது. உங்களுக்குள்ள அமைதி இல்லாமல் சண்டை சச்சரவு போட்டுக்கொண்டே இருப்பீர்கள். அதனால உங்களுடைய முழு பிரச்சனைகளும் தீராமல் ஏதாவது ஒன்றில் போய் நிறுத்தி வைக்கப்பட்டு கொண்டே இருக்கும். குடும்ப வாழ்க்கையிலும் மாற்றங்களானது ஏற்படும். கணவன் மனைவிக்குள் இடையே இருந்த சண்டைகள் மெதுவாக குறைய ஆரம்பித்து நல்ல ஒரு புரிதலும் அதிகரிக்கும். நீங்கள் அமைதியாக பேச ஆரம்பித்தால் பல பிரச்சனைகள் தானாகவே தீர்ந்துவிடும். குழந்தைகளும் உங்களுடைய மனதை புரிந்து கொள்ள ஆரம்பிப்பாங்க. இதனால் உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய சொல் பேச்சை கேட்டு நடப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். அவர்கள் உங்களுடைய தியாகத்தை உணர ஆரம்பிப்பார்கள். இந்த ஒரு நேரத்தில் குடும்பத்தில் புதிய அமைதியானது நிச்சயமாக உருவாகும். நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான பரிகாரம், வியாழக்கிழமை நாட்களில் குரு பகவானை நினைத்து பிரார்த்தனை செய்வது, ஏழைகளுக்கு உணவு வழங்குவது அல்லது கல்வி உதவி செய்வது போன்ற நல்ல செயல்களை நீங்கள் குரு கிரகத்தின் அருளை பெறுவதற்காக வியாழக்கிழமை நாட்களில் செய்யுங்கள். குரு பகவானின் அருளானது உங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும் என்று உங்களுடைய ஜாதகத்தில் போடப்பட்டிருக்கும். எனவே நீங்கள் நிச்சயமாக உங்களுடைய அதிபதியை வணங்குங்கள். உங்களுடைய வாழ்க்கை நிலை நிச்சயமாக மாறும். மற்ற தெய்வங்களை விட உங்களுடைய அதிபதியை மட்டும் நீங்கள் வழிபட்டு கொண்டே இருங்கள். உங்களுடைய வாழ்க்கை நிலை நிச்சயமாக மாற்றப்படும். நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயமானது இருக்கிறது. யாரையும் மிக எளிதாக நம்ப வேண்டாம். உங்களுடைய நல்ல மனதை சிலர் தவறாக பயன்படுத்துவதற்கான வாய்ப்பும் நிச்சயமாக இருக்கும். அதனால் உங்களுடைய முடிவுகளை அமைதியாக யோசித்து எடுங்கள். அதுவே உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். எனவே மீனம் ராசி அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தாங்கிய கஷ்டங்கள், நீங்கள் செய்த தியாகங்கள், நீங்கள் அமைதியாக பொறுத்து கொண்ட அவமானங்கள், இவை அனைத்தும் வீணாக போகவில்லை. வாழ்க்கை எப்போதும் ஒரு நேரத்தில் திரும்பி நமக்கு பதில் கொடுக்கும். அந்த ஒரு நாள் தான் உங்களுக்கு இந்த ஒரு நாளாக இருக்கும். எனவே இந்த ஒரு நாளில் மெதுவாக உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் நிச்சயமாக தோன்றும். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றங்கள், மரியாதைகள் மற்றும் பண அமைதி மெதுவாக வந்து சேரும். நீங்கள் இதுவரை அமைதியாக தாங்கிய கஷ்டங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை இனி ஒரு நல்ல ஒரு பதிலை கொடுக்க தயாராக இருக்கிறது. உங்களுடைய பொறுமை வீண் போகவில்லை. அது உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு அடித்தளமாக மாறிவிடும். எனவே இந்த ஒரு நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இது உங்களுடைய வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றிவிடும். நான் கூறியது ஏதாவது தவறுகள் இருந்தால் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கமெண்ட் வாயிலாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதில் அளிக்கிறேன். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.